ஹாய் ஹலோ வணக்கம் பேக் டு வணிகபுரி 360. நான் தான் உங்கள் செல்வகுமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மாட்டீங்க. எல்லாம் பண்ணுவீங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? விவசாயத்து வர மாட்டுது. சரி, இன்று ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி என்ன கதைனா, செத்தும் கெட்டான் கதை. ஸ்கூல் லைஃப்பில் படிச்சிருப்போம், அதை ரீமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? என்னன்னா, ஒரு ஊரில் வந்து சடையன் ஒருத்தன் இருந்தான். இந்த பேரும் இதுவும் கதையில் வரக்கூடியது தான். நிஜத்தில் யாரையும் புண்பட முடியோ இல்லை யாரையும் குறிப்பிட முடியோ நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? சடையன்கிறவன் என்ன பண்ணியிருந்தான், அந்த ஊரினுடைய விஓ விஓ ஆஃபீஸில் தலையாரியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அதாவது விஓ ஆஃபீஸில் ஹெல்ப்பராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, ரேஷன் கார்டு வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் பொதுமக்கள்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு நிறைய இது பண்ணிகிட்டு இருப்பார். எல்லோரும் இவரை வந்து பொதுமக்கள் எல்லோரும் சாபம் விடுவாங்க. பாரு சாபம் பண்ணுறான் பாரு, இவர் எல்லோரும் பொதுமக்கள்லாம் ஏமாற்றிக்கிட்டு பணத்தை வாங்கி தின்னுக்கிட்டு நிறையா சொத்து பத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனை வந்து போகிற இடம் வர இடம் எல்லாத்தையுமே வந்து அவங்க நான் வந்து பொருளை போய் அவனை முன்னாடி விட்டு பின்னாடி பொருளை பேசுகிறது இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன பண்ணிடுறான், மக்கள்லாம் நம்ம மேலே கோபமாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு போலீஸ்கிட்டையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்றான். மனு கொடுத்துட்டு வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட நடித்து பொதுமக்கள் கூட்டத்தை கூட்டுறான். பொதுமக்கள் எல்லோரும் பஞ்சாயத்து மாதிரி கூட்டிட்டாங்க. கூட்டிருக்கும்போது மக்கள் மத்தியில் எல்லாருலேயும் காலில் விழுந்து, எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீங்கள் நான் இறந்துட்டேன்னா என்னோடய உடம்பை எடுத்துகிட்டு வந்து இதில் வாழம் இது பனைமட்டையில் வச்சு தரன்னு ஊசியால் குத்தி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு என்னை வந்து நீங்கள் எரித்து உடம்பை எரித்து நீங்கள் பண்ணிடணும், இது என்னோடய கடைசி ஆசை, நீங்கள் எல்லோரும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் காலையும் விழுந்து கேட்குறான். கேட்கும்போது பொதுமக்களும் சேர்றா நாங்கள் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவரை அதே போல் அவர் சொன்ன மாதிரி ஊசியால் குத்தி பனைமட்டையில் தூக்கி வச்சு இடுகாட்டுக்கு வந்து கொண்டுட்டு போகிறாங்க எரிக்கிறதுக்கு. போகும்போது ஒரு 4-5 ஜீப்பு வருது, போலீஸ் ஜீப்பு, ஆஃபீஸர் ஜீப்பு வருது. வந்து நிறுத்தி எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பொதுமக்கள் சொல்கிறாங்க, இது சடையனுடைய கடைசி ஆசை, இந்த சடையன் வந்து இது மாதிரி நான் இறந்துட்டா என் பனைமட்டையில் தூக்கி வச்சு ஊசியில் குத்தி என் பனைமட்டையில் தூக்கி வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைங்க, சடையன் வந்து எங்கள்கிட்ட வந்து மனு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு சாவறதுக்கு முன்னாடி. ஏதாவது பொதுமக்கள் வந்து என் மேலே எல்லாம் கோபமாக இருக்காங்க, பொதுமக்களை வந்து என்னை கொன்று என்னை பனைமட்டையில் வச்சு ஊசியால் குத்தி பனைமட்டையில் வச்சு என்னை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் நடந்தனா அது காரணம் எல்லாம் பொதுமக்கள் தான், அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க, மனு கொடுத்துட்டு போயிருக்காருங்க, உங்கள் எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போலீஸு வேனில் ஏற்றுறாங்க. சரியா? இது செத்தும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன கதையில் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வருது.